இமாசல பிரதேசத்தில் தொடரும் கனமழை வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இமாசல பிரதேச மாநிலத்தின் தலைநகர் சிம்லா உள்பட பல மாவட்டங்களில் கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு அதி கனமழை கொட்டியது. கனமழை வெள்ளத்தை தொடர்ந்து மலைப்பாங்கான பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த கனமழைக்கு அங்கு 9 பேர் பலியான நிலையில் சுமார் 45 பேர் மாயமாகினர். அவர்களை தேடும் பணி 3வது நாளாக நேற்றும் தொடர்ந்தது. தேசிய பேரிடர் மீட்புப் படை, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட பல்வேறு படைகள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே மாநிலத்தில் 7ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் மீண்டும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதையொட்டி மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநிலம் முழுவதும் 190 சாலைகள் மூடப்பட்டு வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதுதவிர நிலச்சரிவு அபாயம் உள்ள 82 வழித்தடங்களில் பஸ் சேவைகளை அரசு நிறுத்தியுள்ளது.